வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காளான் பிரியாணிங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அட்டகாசமான காளான் பிரியாணி. நெய் சேர்த்துருக்கோம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா, பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேங்க. அன்னாசி பூ, ஸ்டார் பூவும் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, புதினா தலை சேர்த்துருக்கிறேன். கொத்தமல்லி தலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் காளான் சேர்த்துருக்கேன். காளான் வந்து அந்த நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேங்க. இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த காளானுக்கு தேவையான சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் பிரியாணி. இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூனுங்க. ஏன்னா 1.5 டம்ளர் அரிசி தான் எடுப்பேன். அதனால பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூனு. எங்கள் வீட்டில் அரைக்கிற கறி மசாலா தூள் அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. இது இல்லாதவங்க மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் கரம் மசாலா தூள் இருந்தாலும் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த காளான் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கிறோம். நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறேன். பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. பிரியாணி வந்து எங்கள் வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 விசில் விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படியே கம்ம வீடியோ மடக்குங்க. அட்டகாசமான சுவையில் இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 சேனல், ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம் சேனல், இந்த 3 சேனல் பிடிச்சாலும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.